வணக்கம். தேவிகா கனகாவை நினச்சி ரொம்பவே அழுறாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை எப்படி ஆக்கிட்டோமே, மனோஜுக்கு கனகா மேலே பாசமே இல்லையே, எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ சக்திவேலுக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க அந்த மனோஜ் எப்படி சரிப்பட்டு வருவாரா அப்படிங்கும்போது, ஏங்க மனோஜ் பெரிய கோடீஸ்வரன் ஆகணுங்கிறது இருக்குது, நீங்கள் கல்யாணம் முடிச்சு கொடுத்ததுனால தான் அந்த கட்டமே வருது அப்படிங்கிறாங்க. இப்போ எங்கள் பணத்துக்காக தான் மனோஜ் கல்யாணம் முடித்தாரா, அதை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அப்படிலாம் இல்லை, மனோஜ் பெரிய பிஸ்னஸ் மேன், நீங்களும் பெரிய கோடீஸ்வரங்க, ரெண்டும் ஒன்றா சேர்ந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒன்றும் தெரியலையேங்க, எப்போ பார்த்தாலும் பணம் பணம்னு கேட்டுகிட்டே இருக்காரு அப்படிங்கும்போது, ஏங்க அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த ரோகிணிக்கும் இவருக்கும் ஒன்றும் இல்லைன்னு ஆகலை. அப்போ ஆகணும்னா அவங்க ஒரு 5 லட்சம் கேட்குறாங்க. அது இப்போ பிஸ்னஸ்லேருந்து இவரால் எடுக்க முடியல, வைக்க முடியல அப்படிங்கும்போது, ஏங்க நான் 5 லட்சத்துக்கு 10 லட்சமே தாரன்னு தான் சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. தாரன்னு சொல்கிறீங்க, கொடுக்கணும்ல. அது மனோஜ் எப்போவுமே பணம் பணம்னே இருக்கிறாரு. அவருக்கு நீங்கள் கொடுத்தா தான் அவர் சந்தோஷமாக இருப்பார். அவர் சந்தோஷமாக இருந்தால் தானே அவங்க பொண்ணுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படிங்கும்போது, இப்போ பாருங்கள், மருத்துவச்சி சொல்லியிருக்கிறாங்க, என் பிள்ளை இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்தான்னா அவள் சரியாயிருவா வச்சுருவான்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் தான் மேடம் யோசிக்கணும். அந்த 10 லட்சம்லாம் உங்களுக்கு பெரிய மேட்டரே கிடையாது. நீங்கள் வீம்புக்கு பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது, நான் வீம்புக்கெலாம் பண்ணல சார், 10 லட்சத்தை வாங்கிட்டு மனோஜ் வீட்டு பக்கத்துலேயே வரலண்ணா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்கம்மா. அவர் பெரிய கடை வச்சுருக்காரு, 10 லட்சத்தை விட்டுட்டு எங்கம்மா போகிறாரு? உங்கள் பொண்ணு தினம் ஃப்ரிட்ஜை காமிங்கன்னு அந்த கடைக்கே போயிடுது. உங்கள் பொண்ணை விட்டுட்டு அவரை விட்டுட்டு உங்கள் பொண்ணை இருக்க போகிறது இல்லை. இப்படி இருக்கும்போது 10 லட்சம் பற்றி ஏன் யோசிக்கிங்க அப்படிங்கும்போது, நீங்கள் சொல்கிறதும் சரிதாங்க, 10 லட்சத்துக்காக என் வாழ்க்கையும் பார்க்கக்கூடாதுல்ல. சரி ரைட்டு, நான் தந்துடுறேன் சார் அப்படிங்கும்போது, குட்மா, ரொம்ப குட் அப்படின்ட்டு மனோஜ்கிட்ட சொல்கிறாரு. மனோஜ் 10 லட்சம் உங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கும்போது, நீங்கள் ரெடி பண்ணி தர போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. யோ, உனக்கு கட்டத்தை கணிச்சு சொல்கிறதுனால நீ தான் ஏன் தரணும், இது வரைக்கும் ஆச்சு எந்த பணமும் தரலை. சரி, நீங்கள் பெரிய கோடீஸ்வரன் அப்புறம் நம்மளுக்கு கோடியே தர போகிறீங்களா அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ நான் தர போகிறேன்னு கேட்குறீங்க அப்படிங்கும்போது, சார் பணம் எப்படி சார் வரும், அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், முதல்ல எல்லா இடத்துலையும் என்னைய மாப்பிள்ளை சொல்லுது, வேலையை விடுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியும். யாராவது கேட்க போக என்னையும் சொல்லிடாதீங்க. அதுக்கப்புறம் என் வீட்டில் கிடக்க முடக்க ஆகி போகும், என்கிட்ட சரியில்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. சார் நம்ம சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படி இருங்க, உங்கள் மாமியார் பணம் தரேன்ட்டாங்க அப்படிங்கும்போது, அவங்க தான் சாந்தி முகூர்த்தம் நடந்தால் தானே சார் தருவேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சாந்தி முகூர்த்தம் நடந்துச்சு வச்சுச்சு, இந்த ரோகிணிக்கோ இல்லை யாருக்கோ தெரிஞ்சிச்சுன்னா நான் உள்ளலாம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிதான் ஐயா, தாரன்ட்டாங்க, நீங்கள் வாங்கிக்கிடுங்க, வேணை போட்டு சாந்தி முகூர்த்தம் வச்சு விடுவோம், அதை பற்றி ஒன்றும்ல அப்படிங்கிறாங்க. தருவாங்களா அப்படிங்கிறாங்க. தாரன்ட்டாங்க, அதுக்கு மேலே அவங்க விருப்பம் அப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே ஸ்ருதி ரவியும் அண்ணாமலை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு. உடனே என்ன அங்கிள் கூப்பிட்டுட்டு எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, மொட்டை மாடியில் நிற்கிறோம், வயிறு வேறு பசிக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியம்மா, வயிறு பசிக்குது, இன்றைக்கி நான் நடந்து போயிட்டு இருந்தேம்மா அப்படிங்கிறாங்க. சரி, பொசுக்குன்னு விழுந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ, வேறு எதுவும் ஆலயமாம்மா அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. இல்லைம்மா, எனக்கு அப்படி எதுவும் ஆகிட்டுனா எனக்கு சந்தோஷமாக எல்லாமே நான் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுமா. ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கவங்க கூப்பிட்டு போனாங்க, அங்கே போனோன்னே ரொம்ப வெயில், அதனால் இப்படி ஆயிடுச்சு, நல்லா தண்ணி சாப்பிடுங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்தா நான் சந்தோஷமே இல்லாமல் தான் போய் சேர்ந்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னம்மாம்மா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, ஸ்ருதி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா கூட இப்படி நீ பக்குவமாக கூப்பிட்டு பேசுனது கிடையாது, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்பாரே தவிர்த்து மற்றபடி சந்தோஷமாக நான் இருக்கணான்னு அவருக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் எங்களை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிட்டீங்க. ஒரு தவப்பம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அப்பா என்றைக்காவது வருவார், வந்தால் நல்லா இருக்கேன் மோளையம்பார், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, பக்கத்துலேயே இருந்து நல்லது கெட்டதெல்லாம் சொல்கிறீங்க, வைக்கிறீங்க, பாசமாக இருக்கிறீங்க, யாரும் தவறு செஞ்சால் அது தவறுன்னு சொல்லி புரிய வைக்கிறீங்க. இந்த மாதிரி இருக்க நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, என்னை ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் ஏற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், அதில் எவ்விதம் வச்சுக்கிறது இல்லை அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இடத்துல உங்களை வச்சு தான் மாமா பார்க்குறோம், எங்கள் அப்பா இல்லைன்னு நாங்கள் ஃபீல் பண்ணும்போது சரி நம்ம மாமா இருக்குல்ல, மாமாட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், நான் உங்கள் 2 பேர்கிட்ட தான் கூப்பிட்டு பேசணும், இன்னும் பேசுகிறேன், முத்துக்கிட்டேயோ ரவிகிட்டே நான் கூப்பிட்டு பேசினேன், அது பிரயோஜனம் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க, ஸ்ருதியும் ஒரு மாதிரி நிற்கிறாங்க. நான் பேச வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கும் வயசு வருதா போகுதா, என் கூட வேலை பார்த்தவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க எல்லாமே 60 வயசு வந்தோடனே அது பெருசாக கொண்டாடினாங்க. என்னால் ஏன் கொண்டாட முடியல அப்படின்னா ஒரே காரணம் மட்டும்தான்,
அதை கொண்டாடுறவங்க பேரன் பேத்தியோட சந்தோஷமாக இருக்கிறவங்க தான் கொண்டாடுறாங்க. எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமே நான் அடையலை. அப்படி நான் கொண்டாடவே முடியாது. இப்போ எனக்கு 65 வயசு ஆகுது. என் வாழ்க்கை இன்றைக்கோ நாளைக்கோ எனக்கு தெரியல. அப்படிங்கம்மா இப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நடக்கக்கூடிய நடப்பை சொல்கிறேன். என் நண்பன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிருக்குது, நல்லாமோ நடந்துருக்குது. அதெல்லாம் நான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நீங்கள் எனக்கு காலகாலத்தில் பேரனோ பேத்தியோ நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக பெற்று கொடுக்கணும். சுருதியை பொறுத்த மட்டும் நான் வந்து பிள்ளை பெற்று கொடுக்க மாட்டேன், அது பெரிய ஒரு இது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதும்மா. அந்த ரோகிணியும் உன்ட்ட எல்லாத்தையும் பொல்லாதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் அதை பற்றிலாம் நீ குழம்பாத அப்படிங்கும்போது, ஆமாம் சுருதி அப்படி ஒன்றுலாம் கிடையாது, அந்த அளவுக்குலாம் இருக்காது, அப்படி யார் விட்டுற போகிறோம், நாங்கள்லாம் இருக்க தானே செய்கிறோம் அப்படிங்கும்போது, இல்லை மீனா எனக்கு அதை கொஞ்சம் ஜர்க்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா பார்த்து அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏம்மா நீ என்னன்னா மாடியில் வீடு ரூம் கட்டணும் வைக்கணும்னு சொல்கிற, சரிதான், உங்களுக்குன்னு தனியாக ரூம் வேணும் தான் இல்லைங்களே. இப்போ உங்களுக்கு ரூம் இருக்குது, பிள்ளையை வளர்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரூம் வேணும்னா கண்டிப்பாக என் ரூமே தந்துடுறேன். அது விஜயா வந்து என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேம்மா. எனக்கு என் பேரனோ பேத்தியை தான் முக்கியம். எங்கள் காலம் முடிஞ்சிட்டு விஜயா வயசே ஆகலை அப்படின்னு சீனை போட்டாலும் அது நடக்காது. என்ன நீ வந்து உனக்கு இந்த வீட்டில் மறுவாதி இருக்காது, வீட்டை விட்டு போகணும் மாமியார் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிதான் மீனா நீ இது பண்ணுத. இந்த வீடு 2 பேர் பங்கில் இருக்குது. கீழே வீடு விஜயா பேரில் இருக்குது, மேலே இருக்க வீடு என் பேரில் இருக்குது. மேலே இருக்க வீட மீனாவுக்கும் கீழே இருக்க வீட சுருதிக்கும் எழுதி வச்சுட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்கிறாங்க, சுருதியும் சொல்கிறாங்க. ஏம்மா காலகாலத்தில் நான் பேரனோ பேத்தியை பார்க்கணும், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ பண்ணுங்கள், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பலைன்னு சொல்லி மலை கிளம்பி போயிருந்தாரு அண்ணாமலை. இங்கே மீனாவும் சுருதியும் அப்படி நின்றுட்டே இருக்காங்க. இன்னும் மீனா என்ன இப்படி அங்கிள் இப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது, சுருதி அதான் எனக்கும் குழப்பமாக இருக்குது. நான் கூட சரி ரைட்டு நம்ம தான் கஷ்டப்படுதோம், நம்ம பிள்ளையும் சங்கடப்படணுமா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். மாமா இப்படி சொல்கிறாங்களே அதான் யோசிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, நீங்கள் யோசிக்கலாம், நான் என்ன பண்ண முடியும், நான் பேசாமல் ஒரு பிள்ளைகளே எங்கள் யார்கிட்டயே வாங்கி வளர்க்கலான்னு பார்த்தா இவங்க வந்து அதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டாங்க போலயே, என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. சுதி இந்த வீட்டில் நம்ம மாமியார் ஏற்றுக்க மாட்டாங்க, நாங்கள் கூட கிறிஸ்டை வச்சு வச்சுக்கலாம் போய்க்கலான்னு பார்த்தோம், பார்த்தீங்களா பார்த்துட்டு தான் இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான். சரி மாமா இவ்வளோ ஆசைப்படுறாங்க, என்ன செஞ்சாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா ரொம்ப சந்தோஷம் சுதி, நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் மீனா அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக கிளம்பி ரூமுக்கு வந்துடுறாங்க. இங்கே மீனாவையும் வச்சுட்டு கீழே வந்துடுறாங்க. வந்தோடனே சுருதி வந்து ரவிகிட்ட பேசுகிறாங்க. ரவி நம்மளுக்கு அர்ஜெண்ட்டாக நம்மளுக்கு ஒரு பாப்பா வேணும் அப்படிங்கிறாங்க. அர்ஜெண்ட்டாக பாப்பா வேணுமா, என்ன கடையில் பொருள் வாங்குற பொருளா அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம அதுக்குள்ளே வேலையை பார்க்கணும், அங்கிள் என்னை கூப்பிட்டு பேசிட்டாங்க அப்படிங்கும்போது, எங்களையும் கூப்பிட்டு பேசினார், இன்னையும் கூப்பிட்டு பேசணும் மனசு மாற்றியா அப்படிங்கும்போது, ஆமாம் அங்கிள் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, தனிப்பட்ட முறையில் அவர் பேசும்போது ரொம்ப கஷ்டமாகி போச்சு, அதனால் நம்ம அதுக்குள்ளே வேலையை பார்க்கலாம் ரவி அப்படின்ட்டு அவங்க இல்லற வாழ்க்கையை ஆரம்பிக்காங்க. மீனா தயங்கி கொஞ்சம் அவங்க வந்து ஏங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க அவங்கள்ட்ட ஒன்றும் கேட்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம சீக்கிரமாக நம்மளுக்கு ஒரு பிள்ளை பாப்பா வேணும்லாங்க அப்படிங்கிறாங்க. மீனா நான் அதை எங்கள் அப்பா சொன்னாருன்னு சொன்னேன், நீ தனியாக வீடு வேணும் அது வேணும் இது வேணும்னு. இப்போதைக்கு நம்ம அதை செய்ய முடியாது, இப்போ உள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது, வீட்டு கடன் இருக்குது, அங்கே சத்யா வேலை இல்லாமல் இருக்கான், அவனுக்கு ஏதாவது வேலை ரெடி பண்ணி கொடுக்கணும், அதுக்கும் வழி இல்லையா, நம்ம வண்டியை பாரப்பான்னு சொல்லணும், இவ்வளோ வேலை இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, இல்லைங்க அம்மா கூப்பிட்டு பேசினாங்க என்கிட்டையும் சுருதிட்டையும். சுருதியே வந்து நான் பிள்ளை பெற்றுக்க மாட்டேன் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்த பிள்ளையே நான் பெற்றுக்கிட்டேன், மாமா இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்களே, அவரை நான் வந்து எங்கள் அப்பாவோட மேலே தான் வச்சு பார்க்குறேன்னு சொல்லுது, நான் எங்கள் அப்பாவே பார்க்குறேன், எங்கள் அப்பா சொன்னால் நான் எப்படி கேட்பனோ அதே மாதிரி மாமா சொல்லி நான் கேட்டு தானேங்க அவன் அப்படிங்கும்போது, மீனா உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. உங்கள் 2 பேரும் நினச்சா உன்னை கல்யாணம் முடிக்கும்போது நினச்சேன் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இன்னும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி நீ சூப்பராக என்னை பார்த்துக்கிட்டா நான் நல்லா இருக்கேன். அந்த சுருதியும் கல்யாணம் முடிக்கும்போது, ஐயோ பணக்கார வீட்டு பிள்ளை எப்போ ஏட்டிக்கு பூட்டி பண்ணதுவன் அந்த வசதவன், அதே மாதிரி அடிப்பூட்டி பண்ணால் என் தம்பி என்னத்துக்காவான், இந்த குடும்பம் என்னத்துக்காகும்னு நினச்சேன். ஆனால் அந்த பிள்ளை அது இல்லை அப்படின்னு சொல்லி தவறி பொடி ஆக்கிட்டு இன்றைக்கி சூப்பர் மருமகளாக நம்ம வீட்டில் இருக்குது. நீங்கள் 2 பேரும் இந்த வீட்டுக்கு கிடச்சது மிகப்பெரிய பாக்கியம். இதே மாதிரி பாராளமாகவும் இருந்துச்சுன்னா இந்த வீடு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கும்போது, ஏங்க அந்த ரோகிணி வந்து இப்போ நினச்சி பார்க்கும்போது தாங்க ரொம்ப சங்கடமாக இருக்குது.
அவங்க இந்த ஊரை விட்டே போக போகிறாங்க வைக்க போகிறாங்கன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் பேசுகிறாங்க. பள்ளிக்கூடத்துலையா? கிறிஸ்து சொன்னானாங்க, அந்த பக்கத்து வீட்டு பையன், அந்த கிறிஸ்து பக்கத்து வீட்டு பையனும் அந்த பள்ளியில் தான் படிக்கான். அது போக வீட்டுக்கு நான் தாங்க பூ கொடுக்கேன். அவங்க சொன்னாங்க ஆண்டின்னு என்கிட்ட சொன்னான், அந்த கிறிஸ்து வந்து ஊரை விட்டு போக போகிறானா அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு மட்டும் நம்ம விடக்கூடாது. அந்த ரோகிணி எங்கே வேணாலும் போட்டும், கிறிஸ்து இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கும்போது அதை எப்படிங்க நம்ம சொல்ல முடியும்? ஏன்னா அப்போ அந்த கிறிஸ்து நம்ம வீட்டில் கூட்டு வந்து வச்சுக்கிடுவோமா அப்படிங்கும்போது, ஏங்க அது நடக்குமா? முன்னாடியே ரோகிணி அம்மா இல்லைன்னு சொல்லதுக்கு முன்னக்கூட்டியே நம்மகிட்ட கொடுக்க மாட்டாங்க. இவங்க கொடுக்குறாங்களா? அதெல்லாம் நடக்காது. அவங்க எங்கே போகிறாங்கன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடிக்கடி கிறிஸ்துவை போய் பார்க்குற மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு பிள்ளையே இருந்தாலும் நம்மளுக்கு மூத்த பிள்ளை மாதிரி அப்பப்போ பார்க்க வரக்குள்ள எல்லாம் இருந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி பண்ணிக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அவங்களும் சாப்பிட்டுட்டு தாம்பத்திய வாழ்க்கை வாழ்கிறாங்க. காலையிலே விடிஞ்சோம் போல் வழக்கம் போல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. மீனா வந்து சங்கத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் இருக்காங்க. அப்போ சங்கத்தில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து, மீனா இப்போதைக்கு பெருசாக எதுவும் வேலை இல்லை, சின்ன வேலை தான் வருது, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல, வரப்போகிறது கோடை காலம், இல்லை எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம் வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. சமாளித்து தான் ஆகணும், அதுக்கேற்றதை நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சிந்தாமணியும் ஆஃபீஸுக்குள்ளே வராங்க. வந்து ஒரு டேபிளில் சேரில் உட்காருதாங்க. சிந்தாமணி எதுக்கு உட்காந்துருக்காங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்காரங்க பெரிய ஃபங்க்ஷன் நடத்த போகிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு பூச்சங்கத்தில் வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினது தெரிஞ்சுக்கிட்டு வந்து இருக்காங்க. அவங்களும் வந்திருந்தாங்க. வாங்க இதான் எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி அவர் தம்பி கூப்பிட்டு கொண்டு சேரில் உட்கார வைக்காங்க. அவர் இங்கிலீஷில் பேசுகிறார். அப்போ அந்த சிந்தாமணிக்கு பேசவே தெரியல, பதிலுக்கு பதில் பேச தெரியல. உடனே முழிச்சிக்கிட்டே இருக்காங்க. உடனே இங்கேருந்து மீனா வந்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சோன்னே மீனாக்கிட்ட வராங்க. வந்தோடனே மீனா சூப்பராக பண்ணிடலாம் சார், வச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லேயே பேசியிருந்தாங்க. ஏம்மா நாங்கள் வெளிநாட்டுக்காரங்க, எனக்கு தமிழ் எதுவும் தெரியாது, இங்கே கம்பெனி ஆரம்பிக்கும், பூ டெக்கரேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லேயே பேசி முடிச்சிருந்தாங்க. உடனே அதுக்கு எவ்வளோ பணம்னு சொல்லுங்கள் தந்துடுறோம் அப்படிங்கும்போது, சார் பண்ண பிறகு தாங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் நம்பர் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதில் ஒரு 5 லட்ச ரூபாயை அட்வான்ஸாக அனுப்பிடுறாங்க. இங்கே பெரிய ஆர்டர் வந்து மீனாவுக்கு போயிடுச்சு. இதை செஞ்சு கொடுத்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் அவளுக்கு லாபம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாகிறாங்க. வீட்டில் போய் கத்துறாங்க, கணச்சோன்னே என்னக்கா அப்படிங்கிறாங்க. என் மோவலையும் வந்து என் விருப்பம் இல்லாமல் ஒருத்தன் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா, இப்போ 30 லட்சம் வந்துச்சுன்னா அந்த மீனாவை கையிலே பிடிக்க முடியாதா, வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இதை எப்படியாவது கிடைக்கூடாமாக்கணும் அப்படிங்கும்போது, ஏக்கா அவன் வெளிநாட்டுக்காரன், அவங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான், அந்த கம்பெனி இப்போ லோக்கலாவில் வந்து பெரிய பெரிய ஆட்கள் வராங்க, அதில் சிறப்பாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பண்ணுதாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாதுக்கா, நம்ம இதை வேணா பண்ணலாங்க்கா, மீனாவுக்கு பூ டெக்கரேஷன் பொருள் கிடைக்க விடாமல் வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா பண்ணு அப்படிங்கிறாங்க. நீ தான்க்கா பண்ணணும், நான் ஐடியா தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. எல்லா கடைக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி மீனாவுக்கு பொருள் எதுவும் கொடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. பாருங்கள், மீனா கரெக்டாக பணம் தந்து வாங்குறவா, அது போக அந்த பொறுப்பில் இருக்காப்புல, அவள் முன்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதெல்லாம் நடக்காது வைக்காதுன்றாங்க. ஒரு கடையில் 2-3 கடையில் சொல்கிறாங்க, சிந்தாமணி நீங்கள் ரெகுலராக தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க, நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்குறோம் வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவும் ஒவ்வொரு கடையாக போய் அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க சிந்தாமணி எல்லா கடைக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாங்க, நாங்கள் பூ தர முடியாது, வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நான் இதில் பொறுப்பில் இருக்க வைக்கிறேன், எனக்கு கூட பண்ண மாட்டேங்களா அப்படிங்கும்போது, இல்லை வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது சங்கத்தில் இருக்க எல்லாரையும் வர சொல்கிறாங்க. வர சொன்னோன்னே இவங்களுக்கே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணோன்னா, சரி நான் தந்துடுறோம், நீ இவ்வளோ வேறு கூப்பிடுவேன்னு தெரியாது அப்படிங்கும்போது, என்னங்க தெரியாதுங்கிறீங்க, நல்ல பொறுப்பில் இருக்கேன், நான் கூப்பிட்டு நல்லா வரமாட்டாங்களா, அந்த சிந்தாமணி தான் வருவாங்களா அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைங்க சிந்தாமணி தான் என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாப்புல, இந்த மீனாவுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு, பூவுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, அப்படி நீங்கள் கொடுக்கலன்னா அடுத்த ஆர்டர் வந்து எனக்கு தான் வரும், நான் மொத்தமாக உங்களுக்கு தருவேன்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே இவங்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்காங்க, இவங்களுக்கும் வேலை கொடுக்கணும், அதுபோக நானும் நல்லா இருக்கணும், அதனால தான் இந்த பெரிய ஆர்டர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து யார் ஆர்டர் கிடைச்சாலும் உங்கள் வீட்டு கடையில் தான் நாங்கள் பூ எடுப்போம், நம்ம மார்க்கெட்டில் தானே எடுக்கோம் வைக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க. சரிம்மா தந்துடுறோம். இந்த நியூஸ் சிந்தாமணி போகுது, நம்மக்கிட்ட பூவை கொடுக்க மாட்டாங்கன்னு அங்கே கொடுக்காங்கனுங்களோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் கால் பண்ணி பேசுகிறாங்கம்மா, எல்லாரையும் கூப்பிட்டு வந்து அந்த மீனாக பேசுது, அதனால் பூவை கொடுக்காமல் இருக்க முடியாது, அடுத்து பார்த்துக்கலாமான்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இதுமே நம்ம இது பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்படியே அங்கே வண்டியை வந்து பூ கொண்டு போகிறதுக்கு வண்டி யாருன்னு விசாரிட்டா ஐடா அப்படிங்கும்போது, ஏக்கா அது முத்து தாங்க கொண்டு போவான், அவன் வண்டி காரில் தான் எப்போ கொண்டு போவான் அப்படிங்கிறாங்க. டேய் அது பெரிய ஃபங்க்ஷன்டா, அதுக்கு வந்து அவன் கார்லாம் கொண்டு போக முடியாது, பெரிய லாரியிலே எல்லாத்தையும் கொண்டு போக முடியும், யார் லாரின்னு பாரு, அந்த லாரியை கரெக்டாக தூக்கு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அது என்னென்னு பார்க்குறேன் அப்படிங்கும்போது, டேய் நம்ம தூக்குறோன்னு தெரியக்கூடாது, ஏற்கனவே நம்ம தூக்குறோன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ரேகா இதுக்கு மேலே ரொம்ப கடுப்பாக இருப்பா, ரேகா நம்ம வீட்டுக்கு நிரந்தரமாக வரையமுண்டா, அதனால் ரேகாவுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணணும்டா அப்படிங்கும்போது, ஏக்கா
கண்டிப்பாக யார் தூக்குனாலும் நம்ம தான் தூக்குதான்னு அந்த முத்து மீனாவும் நினைப்பாங்க. கண்டிப்பாக வேறு ஒரு ஆள்கிட்ட இது பண்ணுவோம் அப்படின்னோடனே சிட்டி போய் பார்க்க போகிறாங்க. தம்பி கூப்பிட்டு போகிறாரு. ஏக்கா சிட்டிக்கும் முத்துக்கும் ஆகாது. சிட்டி வேறு உள்ளே போக வைக்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த முத்து தான். அவன் ஃபைனான்ஸ் பண்ணதுலேருந்து ஒன்றுமில்லாமல் ஆனதுக்கு எல்லாமே காரணம் முத்து மீனாக தான் நினச்சிட்ருக்கான். ஆனால் இந்த சிட்டிகிட்ட சொன்னோம்னா எல்லாம் பண்ணிடுவான் அப்படின்னோடனே சிட்டி ஆஃபீஸுக்குள்ளே போகிறாங்க. சிட்டி எப்போ வந்த அப்படிங்கும்போது நேற்று தான் வந்தேங்க்கா, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் தேடி வருது மாதிரி ஆகிப்போச்சு. உன்னை படாப்படுத்துகிற அந்த முத்து மீனாவும் என்னையும் இப்போ படாப்படுத்துகிறாங்க அப்படிங்கும்போது என்னக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிறேன். ஆமாம், என் மோளை நீ உள்ளே இருக்கிற நேரத்தில் அந்த சத்யாவை கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அப்படின்ட்டுக்கா. சத்யாவை மோளை கல்யாணம் பண்ணியிருக்கானா? ஏங்க உங்களுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கும், சொத்து பூரா அப்புறம் தானே வாங்கிட்டு போயிட்டு எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படிங்கிறாங்க. என் சொத்து பூரா அந்த ரேகா பேர் தான் வாங்கியிருக்குன்னு ஊருக்கே தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முத்து வந்து தான் வச்சினான விரும்ப சொல்லி என் பிள்ளையே கூட்டிப்பிட்டான். இப்போ பாரு என் பிள்ளை இல்லாமல் நான் ரொம்ப சங்கடப்படுதேன் அப்படிங்கும்போது இப்போ என்னக்கா பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த முத்துக்கு பொண்டாட்டிக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஆர்டர் மட்டும் அவள் செஞ்சு முடிச்சிட்டான்னா 30 லட்சம் லாபம் மட்டும் கிடைக்கும். அந்த லாபத்தை அவள் அடையவே கூடாது அப்படிங்கிறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க? 30 லட்சம் கிடைக்குமாம்மா? 30 லட்சம் கிடைக்கும் அசால்ட்டா. இது வந்து நான் தோராயமாக சொல்கிறேன். அவள் வந்து அதை சிக்கனமாக பண்ணான்னா கூட கிடைக்கலாம். அப்படி கிடச்சிச்சின்னா அவளை கையிலேயே பிடிக்க முடியாது. இப்போ 1 லட்சத்துக்கும் 2 லட்சத்துக்கும் வேலை செய்யும் போதே அவள் அந்தளவுக்கு வாய்ப்பு பேசுதா. இந்த அளவுக்கு பெருசாக பண்ணிட்டான்னா அந்த சிட்டிக்குள்ளே யாருமே தொழில் பண்ண முடியாது, வைக்க முடியாது. ஏன் நீ இப்போ தான் வெளில வந்திருக்க, மறுபடியும் ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லி உள்ளே கூட போய் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஏக்கா கண்டிப்பாக நான் அது இல்லாமல் ஆக்கிடுறேன். இப்போ அந்த வண்டி தானக்கா தூக்குனுங்க, நான் தூக்கிடுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ வேணும் சிட்டி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆஹா, உள்ளே போனால் தொழிலெல்லாம் போச்சு, நம்மளுக்கு இப்போதைக்கு நமக்கு செலவு கூட காசு இல்லை, எவனுமே இப்போ தரமாட்டான். இப்போ இந்த சிந்தாமணிகிட்ட ஆட்டை போட தான் முடியும். அதுபோக முத்து மீனாவும் பெரிய ஆளாகிட்டா இந்த ஊரில் வேறு இருக்க முடியாது, ஏதாவது வெளியூரை பார்த்து தான் போகணும். அது ஒரு வெயிட்டாக ஒரு அமௌண்ட் கேட்கணுமே அப்படின்னு சொல்லும் போது, ஏக்கா எனக்கு ஒரு 30 லட்சம் கொடுங்க அப்படிங்கும்போது, என்ன சிட்டி 30 லட்சம் கேட்குறேன், இந்த 30 லட்சம் தானே அவளுக்கு சம்பாதிக்கவே முடியுங்கிறேன் அப்படிங்கும்போது, ஏக்கா உங்களுக்கு 30 லட்சம் பெரிய அமௌண்ட்டு கிடையாது. இந்த வேலையை மீனாவுக்கு மட்டும் நான் வந்து குறைச்சி விட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா வேலையும் வந்துடும். உங்களுக்கு மாதமே பல லட்சம் கிடைக்கும். அப்போ நான் 30 லட்சம் கேட்கலாம் பெரிய மேட்ரு கிடையாது, உங்களுக்கு தெரியுமில்ல. இந்த சிட்டி சொன்ன மாதிரி வேலையை செஞ்சிருவேன், எனக்கு 30 லட்சம் வேணும் அப்படி இப்படின்னு சின்ன போட்டுதாங்க. 30 லட்சமா? அது முடியாது அப்படிங்கிறேக்கா. 30 லட்சம் ஒரே பேமெண்ட்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் அந்த வண்டியை தூக்கி இல்லாமல் ஆக்கிடுவேன். நான் தூக்கணுங்கிற அளவுக்கு தெரியாது, நீங்கள் தான் தூக்கணும்னு தெரியாது. நான் வெளியிலேருந்து ஆள் வர சொல்லி தூக்கிடுறேன். அதுக்கு நான் பொறுப்புக்கா. நீங்கள் வந்து 30 லட்சம் தந்தால் ரைட்டு அப்படிங்கிறாங்க. 30 லட்சம் உடனே தர முடியாது, இன்றைக்கி ஒரு 10 லட்சம் தரேன், நாளைக்கு ஒரு 10 லட்சம் தரேன், என்றைக்கு அந்த ஆர்டருன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு உன்ட்ட சொல்கிறேன், ஒழுங்காக தூக்கப்பாரு அப்படிங்கிறாங்க. சரிக்கா அப்படின்றாங்க. உடனே சிட்டி நினைக்க ரைட்டு வெளியூரை பார்த்து கிளம்பிட வேண்டியதான், இந்த 30 லட்சத்தை அங்கே ஃபைனான்ஸ் பண்ணி அங்கே பெரிய ஆளாக வந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பாம்பேயில் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிறாரு. 30 லட்சத்தோடு வாரேன், அங்கே ஒரு வீடை பாரு, ஒரு ஆஃபீஸை பாரு, ஃபைனான்ஸ் பண்ணி அங்கே பெரிய ஆளாக ஆகணும். இங்கே ஒரியாக இருக்குது இந்த முத்து மீனாவால். அது போக சிந்தாமணின்னு ஒரு ஆள்கிட்ட பணத்தை வாங்குவேன், அவள் வேறு பயங்கரமான ஆள், இந்த பணத்தை வச்சுட்டு தூரத்தில் இருந்தால் லாய்க்கு அப்படிங்கிறான். சரிண்ணே பண்ணிடலாண்ணே உடனே, இதே நீ பேசிகிட்டு இருப்பேனே உடனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு சிட்டிக்கு வேண்டிய ஆள். அவருங்க ஆஃபீஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அன்றைக்கி சாயந்தரமே 10 லட்சத்தை அவனுக்கு கொடுக்காங்க. சரிக்கா 2 நாளில் பணத்தை கொடுக்க போகிற அப்படிங்கிறாங்க. 2 நாளில் இன்னொரு 20 லட்சத்தையும் கொடுத்துருவாங்க. 30 லட்சம் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு சிட்டி வந்து ஊரை விட்டே போயிருந்தார். போயிட்டு அங்கேருந்து ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கார். சிட்டி நாளைக்கு தான் வந்து பூவை அவங்க ரெடி பண்ணுறாங்க, வண்டி நம்பர் இது, இந்த வண்டி இங்கே நிற்கும், இங்கேருந்து வெள்ளாது கிளம்புமா வைக்குமா எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்க. எல்லாம் தூக்கிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை ஆஃப் பண்ணிடுறாங்க. சிந்தாமணிக்கு பயங்கர சந்தோஷம். சிட்டி சொன்ன மாதிரி வண்டி தூக்கிட்டான்னு வச்சுக்கோ, இன்னும் தொழிலே அந்த சிந்தாமணிக்கு எந்த மீனாவுக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சி சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே சிட்டி செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு பாம்பேயில் போய் அவர் பாட்டில் போய் இருந்துக்கிட்டு அவர் ஃபைனான்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருந்தார். இங்கே போயிருக்காது வைக்காதுன்னு இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எக்கான்னு ஓடி வராங்க. என்ன அப்படிங்கிறாங்க. மீனா சொன்ன மாதிரியே அந்த ஃபங்க்ஷனை சூப்பராக பண்ணிட்டாக்கா, பூலாம் சொன்ன நேரத்துக்கு போயிடுச்சு, டெக்கரேஷன்லாம் சூப்பராக முடிச்சிட்டாங்க அப்படிங்க. அதே எப்படி தான் முடியும், சிட்டி தான் வண்டியை தூக்கிட்டு போனேன் அப்படிங்க. தூக்கலக்கா, சிட்டிக்கு ஃபோன் பண்ணால் போகவே மாட்டாங்குது, ஆஃப் பண்ணிட்டான், சிட்டி நம்மளை ஏமாற்றி விட்டான் போல அப்படிங்கிற. என்னது ஏமாற்றி விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவை சிட்டி அப்படின்னு சொல்லி சிட்டி விசாரிக்க போகிறாங்க. அங்கே சிட்டி ஊரே காலி பண்ணி விட்டான் அப்படின்னு சிட்டியால் தெரிஞ்ச ஆளுகள்லாம் சொல்லுதாங்க. இதை கேட்டுட்டு இந்த சிட்டி நம்மகிட்டே ஆட்டையை போட்டானா அவனை விடக்கூடாது அப்படிங்கும்போதேக்கா, இப்போ மீனாவும் ஜெயிச்சிட்டா, சிட்டி நம்மகிட்ட 30 லட்சத்தை தூக்கிட்டு போயிட்டான், ரேகாவும் சொல்ல கேட்க முடியும், இப்போ என்னக்கா பண்ணுறது அப்படிங்கும்போது, என்ன பண்ணுறதா வா நான் தெருவில் போய் வந்து எல்லாத்தையும் தர்மம் கேட்க, நீ இந்த தர்மங்கள் அப்படி தான் செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. என்னக்கா அப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, பரவாயில்லடா நம்ம இதே பண்ணி தானடா ஆகணும்,
இந்த மீனா இப்படி பணம் நினச்சி கூட பார்க்கலையே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப இதச்சலாக இருக்குது. அவளுக்கு 30 லட்சம் கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. மீனாவுக்கு நல்லாவே லாபம் வந்துடுது. லாபம் வந்தோடனே வேலைக்கு வந்தவங்க எல்லாருக்குமே 20,000 கொடுக்காங்க. கொடுத்துட்டு அவங்க கையில் ஒரு 32 லட்சம் கையில் கிடைக்குது. இந்த 32 லட்சத்தை முத்துட்டோன்னு கொடுக்காங்க. ஏங்க 32 லட்சம் கிடச்சிருக்கு, இப்போ நாங்கள் என்னங்க பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மீனா, நீ தான் சொல்லணும், நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்க அப்படிங்கும்போது. ஏங்க வீட்டு கடன் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாட்ட இருக்குது. நம்ம அடைச்சது போக அந்த 15 லட்ச ரூபா மொத்தமாக கட்டிடலாங்க. மீதி இருக்க பணத்தை வச்சு மாடியில் ரூம் கட்டிடலாங்க அப்படிங்கும்போது, மீனா நீ சொல்லுறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்ம ரூம் கட்டுறதுனா கண்டிப்பாக அம்மா சம்மதிக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் சரின்னு சொன்னாங்க, இப்போ சம்மதிக்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம கொடுக்குறது மாதிரி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி பரசு வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. வர சொன்னோன்னே, எப்பா இதில் எவ்வளோ பணம் இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. டேய் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. எப்பா வீட்டு கடனை கொடுத்தாச்சு, அதுக்குள்ளே பத்திரம் இதுப்பா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மளுக்கு வந்து மீதி பணத்தை வச்சு மாடியில் ரூம் கட்டணும்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம். டேய் முத்து, இதனால தான் நீங்கள் 2 பேரும் எனக்கு பேரனோ பேத்தியோ கொடுக்க மாட்டேன், நீங்கள் இது வந்துருச்சு, இன்னும் எனக்கு பேரனோ பேத்தியோ வந்து சந்தோஷமாக இருந்துடா அப்படிங்கிறாங்கப்பா. நாங்கள் மாடியில் ரூம் கட்டுறதுன்னா கண்டிப்பாக சம்மதிக்க மாட்டாங்க, நீங்கள் தான்ப்பா இதை எப்படியா மாற்றணும் அப்படிங்கும்போது, சரி ரைட் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய், விஜயா நான் எல்லார்ட்டையும் பேசுகிறேன் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் கூப்பிடுதாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரியே முத்து மீனா வந்து நிற்காங்க. உடனே என்னப்பா எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாரு மனோஜ். உன் வேலை எனக்கு தெரியும், முதல்ல இரு அப்படிங்கிறாங்க. உடனே ரவி, அப்பா என்ன தான் சொல்லுதான்னு கேள, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கும்போது, விஜயா மாடியில் ரூம் கட்டணும் அப்படிங்கும்போது, ஏங்க இந்த முத்து மீனா சும்மையே இருக்க மாட்டாங்க, மாடியில் ரூம் கட்டுதுன்னு பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க, செங்கலை கூட வாங்கலை அப்படிங்கும்போது, விஜயா அவங்க கட்ட போகிறதில்ல, நம்ம தான் கட்ட போகிறோம், என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, அவங்களுக்கு வயசானவங்கள காற்ற ஓட்டமாக இருக்கணும், வைக்கணும், என்ன நம்ம இருக்க ரூம் வந்து சரி கிடையாது அப்படின்னு ஒரு ஜோசியக்காரர் சொன்னார். என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் ஜோசியம்லாம் பார்க்க மாட்டீங்களா? நான் போனேன், ஒரு ஜாமியார் சொன்னார், நீங்களும் உங்கள் பொண்டாட்டியும் நீங்கள் இருக்கிற ரூமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லாயக்கப்படாது, புதுசாக ஒரு ரூமில் இருங்க வைங்க அப்படின்னு சொல்லுதாங்க. இருந்தால் தான் உங்களுக்கு ஆயுசு நீட்டிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுதாங்க. அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க, அப்படி ஆயிருமா வச்சிருமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, என் ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் சொன்னால், நான் ஜோசியக்காரன் சொன்னதை கேட்கல, அப்படி ஆகிட்டுங்க அப்படிங்கிறாங்க. விஜயா ஏற்கனவே இதெல்லாம் நம்புவாங்களா, நம்மளை இதை சொல்லி குழப்பி விடுதாங்க. உடனே ஏங்க அப்படியே தான் இருக்குமோ, அவன் சீக்கிரம் மடியில் ரூம் கட்டுங்க, அதுக்கு நம்மளுக்கு பணம் இல்லைல்ல வைக்கல அப்படிங்கிறாங்க. இதை என் ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட உடனே ரெடி பண்ணி வாங்கியிருக்கேன், பணம் என்கிட்ட இருக்குது. முத்து சீக்கிரம் என்ன செய்வே எதை செய்வே தெரியாது, மாடியில் 2 ரூம்பு சமைக்கிற வசதிமாக நல்ல ரூம்பை கட்டிடணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் ரெடி பண்ணியிருந்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே முத்துக்கு தெரிஞ்சவரை ஃபோன் பண்ணி வர சொல்கிறாங்க. வர சொல்லி சரி நான் பண்ணிடலாண்ணே அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை அட்வான்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஏங்க சீக்கிரம் மாடியில் ரூம் கட்டணுங்க, நம்ம கட்டிட்டு அங்கே போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. இந்த ரூம் நம்ம என்னங்க பண்ணுறது அப்படிங்கும்போது, மீனா மனோஜுக்கு வேறு கல்யாணம் முடிக்கணுங்க, நம்ம ரூமில் அவன் இருந்துட்டு போகிறாங்க, மனோஜ் நம்மள ரூமில் இருந்தால் எதுவும் ஆயிடக்கூடாதுங்க, இந்த முத்து மீனா வேணால் அங்கே போய் இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஓ முத்து மீனாவுக்கு எதுவும் ஆனால் பரவாயில்லையா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்க வந்து எதையுமே சமாளிச்சிருவாங்க, அவங்களாம் இது எதுவுமே பண்ணாது அப்படிங்கும்போது முத்து சொல்கிறதேப்பா, நாங்கள் வந்து நீங்கள் மேலே ரூம் கட்டின பிறகு உங்கள் ரூமில் இருந்துக்கிறோம், நாங்கள் இருக்கிற ரூமில் வேணால் மனோஜ் இருக்கட்டும்பா அப்படிங்கிறாங்க. சரி அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ரூமுக்கு போயிடுறாங்க. ஏங்க இவ்வளோ பணம் தருத அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டுலாம் உங்களுக்கு இருக்காங்களா அப்படிங்கும்போது, ஏன் விஜயா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இவ்வளோ நாள் மனோஜ் வந்து 5 லட்சத்துக்கு இவ்வளோ சங்கடப்பட்டுட்டு இருக்கான், நீங்கள் அப்போலாம் பணம் தரல, இப்போ மாடியில் ரூம் கட்டணும்னு இது பண்ணுவீங்களே, மனோஜ் வந்து 5 லட்சத்துக்கு தானங்க அலைதான், பேசாமல் இந்த 5 லட்சத்தை கொடுத்துருவாங்க, நம்ம வந்து மாடியில் ஒத்த ரூம் மட்டும் கட்டிக்கிடும், அதுக்கு இது காணும்லாங்க அப்படிங்கிறாங்க. விஜயா அங்கே பாரு, மாடியில் ஒரு ரூமும் கட்டுதோம், சமைக்கிறதுக்கும் கட்டுதோம், ஆத்திர அவசரத்துக்கு வயிறு போயிடுச்சுன்னா கீழே இறங்கி வந்து சாப்பிட்டுட்டு இருப்பியா, நம்மளுக்கும் காலகாலத்தில் வயசாகுதுல அப்படிங்கிறாங்க. விஜயா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னுட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து ரொம்பவே குழப்பமாக யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு இவ்வளோ பணம் கொடுக்க யாரும் வாய்ப்பே இல்லையே, பணம் இவ்வளோ பணம் அப்பாவுக்கு யாரும் இது பண்ண மாட்டாங்க, அம்மாட்ட நைஸாக பேசுவோமான்னு சொல்லி கால் பண்ணுதாங்க. விஜயா ஃபோன் இருக்காங்க. என்னடா இவ்வளோ நேரத்துக்கு கால் பண்ணியிருக்கேன் அப்படிங்க, தூங்கலையா அப்படிங்கிறாங்க. தூக்கம் வரலம்மா, அப்பா தான் நிறைய பணம் வச்சுருக்காரம்மா, இந்த பணத்தை எனக்கு வாங்கி கொடுங்க, நான் ரோஹின்ட்டு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு நான் வந்து ஒரு வசதியான பிள்ளைய கல்யாணம் வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது, டேய் அதெல்லாம் அவங்க அப்பா தரமாட்டார், அவர் வந்து வீடு கட்டணும் தான் வாங்கியிருக்காரு, அதுபோக நீனே பார்த்துக்கிட்டுவேன் அப்படிங்கும்போது, என்னம்மா நீங்களே இப்படி சொல்லுதீங்க, நீங்கள் தானே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் வைக்கிறோம் அப்படிங்கும்போது, டேய் இந்த வீட்டை பொறுத்த மட்டும் நான் உனக்கு ஏகப்பட்ட சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஒன்றும் நடக்கலை, நீ இன்னும் அப்படி சொல்லுறது மாதிரி நடந்துக்க மாட்டேங்கண்ணா, என்னடா பண்ண முடியும், அந்த முத்து மீனாவும் வந்து பொசுக்குன்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து பணத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க, இப்போ இருக்க கைப்பணத்தை வச்சு பெயிண்ட் அடிக்கணும், அது இது செய்யணுங்காரு, அதெல்லாம் நடக்காது, நீ வேறு மாதிரி பரட்டிக்கடா என்ன தூங்கிவிடு அப்படின்னு சொல்லி தூங்கிடுறாங்க. இங்கே மனோஜ் நினைக்காங்க ஒன்றும் பிரயோஜனப்படாது, நம்ம வந்து கனகா அம்மாட்ட தான் நம்ம எப்படியாவது பண்ணி கேட்கணும்னு நினச்சிட்ருக்காங்க. கனகா அம்மாவும் அங்கே நைட்டு பூரா தூக்கம் வராமல் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம மாப்பிள்ளை அங்கே இருக்காங்க,
நம்ம பிள்ளை இங்கே இருக்குது, நம்ம பிள்ளைக்கு சரியாமல் இப்படி கிடக்கு, நம்ம பணத்தை ஒரு குறியாக வச்சுக்கிட்டு இருக்கோமே, இன்னமும் இப்படி இருக்கக்கூடாது, நாளைக்கு மனோஜை கூப்பிட்டு பணத்தை கொடுத்துடணும் வச்சிடணும் அப்படின்னு நினைக்காங்க. காலையிலே சக்திவேல் சார் கால் பண்ணோன்னே இன்றைக்கி கூப்பிட்டு வாங்க, நான் பணம் தந்துடுறேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா, எனக்கும் மனோஜ்கிட்ட வேலை பார்த்து ₹10 செலவு தரல, நானும் அலைஞ்சிட்டு கிடக்கேன், நானும் ஒரு 2 லட்சத்தை வாங்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட காலையில் சொல்லுவார். மனோஜ், இன்றைக்கி உங்களை கனகா அம்மா வர சொல்லிட்டாங்க, இன்றைக்கி பணம் தராங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம் சார், நான் ரோகிணி வர சொல்லிடுறேன் அப்படிங்கும்போது, இல்லை கையில் பணம் அப்புறம் வர சொல்லுங்கள், ரோகிணி பணம் தரல அப்படின்னா அது எந்தையாவது பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக கனகா வீட்டுக்கு போகிறாங்க. கனகா அம்மா ரொம்ப அமைதியாக இருக்காங்க. என்னங்க கூப்பிட்டீங்க, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை ரொம்ப யோசிக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்காரர் வெளியே இருக்கார், நானே என் வீட்டுக்கார்ட்ட எதுவும் கேட்காம கல்யாணம் முடிச்சிட்டேன், ஆனால் வந்து பணம் தரும்போது நான் யோசிச்சு என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு தானங்க செய்யணும், நான் என் வீட்டுக்கார்ட்ட ஒரு ஃபோன் பண்ணி மட்டும் கேட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க பணம் லேட்டாகுமா அப்படிங்கிறாரு மனோஜ். இல்லை மாப்பிள்ள அப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் கால் பண்ணுறாங்க. ஏங்க மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவர் பணம்னு கேட்டுட்ருக்காரு, நான் கொடுக்கலாமா அப்படிங்கும்போது, இங்கே பாருமா, நம்மளுக்கு மருமகன் தேவை தான், நம்ம பொண்ணு சரியாக தான் செய்யணும், பணம்னு இருக்கிறவர் நாளைக்கு கனகாவுக்கு சரியே ஆகாமல் இந்த பணத்தை பூரா ஆட்டை பண்ண கூட அவர் நினைக்கலாம். அதனால் இப்போமே உடனே சாந்திமுத்து ஏற்பாடு பண்ணு, நடக்கட்டும், நடந்து 10 நிமிஷம் கழித்து கையில் காசை கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டு நான் சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு, சக்திவேல் சார் இப்போமே சாந்திமுத்து நடக்கட்டும், 1 ஹவரில் நான் பணம் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே சக்திவேல், என்னம்மா நீங்கள் பணம் தரேன்னு சொன்னீங்க, இப்போ எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க இதுதான் சரியாக வரும் அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறேன், நான் அன்றைக்கே சொன்னேன், இன்றைக்கி இதே தான் பண்ணுதீங்க, எப்போவும் இதே தான் பண்ணுதீங்க, எனக்கு பணமே தேவையில்லை, கிளம்பலாம் சக்திவேல் சார் அப்படிங்கும்போது, சரி நான் பணத்தை தந்துடுறேன், 1 வாரத்துக்குள்ளே சாந்திமுத்து நடக்கணும், அப்படி நடக்கலைன்னா நல்லா இருக்காது அப்படிங்க, 1 வாரத்தில் நடந்துடும், நான் அதுக்கு எழுதி தரேன்னு சொல்லி மனோஜ் ஒரு பேப்பர் எழுதி கொடுத்தேன், 1 வாரத்தில் சாந்திமுத்து நடக்க வைக்கணும்னு சொல்லிட்டு. உடனே இங்கே 10 லட்சத்தை வாங்கிட்டு கடைக்கு போகிறாரு. கடையில் போய் ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கார் மனோஜ். உடனே என்ன மனோஜ் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சக்திவேல் கேட்குறாரு அந்த ஜோசியக்காரர். இப்போ தான் சார் நீங்கள் சொன்னதை நான் நம்புதேன், நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன்னு சொன்னீங்க, ஆகிட்டேன் சார், இப்போ பாருங்கள் மாமியார் 10 லட்சம் கொடுத்துட்டாங்க, இன்னும் நான் வந்து ரோகிணிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டா, நான் வந்து கனகா கூட வாழணும்னா எனக்கு பணம் வேணும்னா பணம் தந்துகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் எனக்கு கவலையே கிடையாது, நான் எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் வைக்கணும் அவசியமே இல்லை அப்படிங்கும்போது மொட்டை சந்தோஷம் சொல்கிறாரு. அந்த கனகாவோட அம்மா பயங்கரமான ஆள் மாதிரி தெரியுது, இந்த ரோகிணிட்டே காட்டின மாதிரி அங்கே டக்கால்ட்டி காட்டினேன்னா பார்த்துக்கா சொட்டையை முறிச்சு போடுவாங்க, அதுக்கப்புறம் நீ ஜீரலிவ அப்படிங்கிறாங்க. ஐயோ வேலையை பாரியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி சீக்கிரம் கிளம்பி ஃபர்னிச்சர் கடைக்கு வா, உனக்கு வாங்க வேண்டிய பணத்தை வாங்கிக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், நானே உங்களுக்கு கால் பண்ண நினச்சேன், நானும் சீக்கிரம் வெளியூர் கிளம்பணும் வைக்கணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ பணம் தந்தால் எனக்கு வசதியாக தான் இருக்கு, நான் வரேன்னு சொல்லி வந்துடுறாங்க. வந்து 5 லட்சத்தை வாங்கிடுறாங்க. எப்படியும் மனோஜ் பணமே இல்லைன்னு நீங்கள் அப்படிங்கிறாங்க. நான் பெரிய பிஸ்னஸ்மேன், எனக்கு 5 லட்சம் வராதா, வந்துருச்சு, இப்போ நீ எந்த ஊருக்கு போகிற அப்படிங்கிறாங்க. நான் வந்து திருச்சிக்கு போகிறேன். திருச்சிக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அங்கே எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க, அங்கே ஒரு பார்லர் வேலை ரெடி பண்ணி தரேன்னு இருக்காங்க, அங்கே அப்படியே வேலை பார்த்துட்டு அப்படி இருக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ தூரத்துக்கு போனால் எப்படி அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி, நான் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு பேசு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. சக்திவேல் சார் எனக்கு 2 லட்சம் வேணுங்கிறாங்க. சார் ஒரு 50,000 வாங்கக்கூடாதா, உடனே 2 லட்சம் வேணுங்கீங்களே அப்படிங்கும்போது, மனோஜ் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாழ்க்கை வரது நானும் தானே காரணம், கொடுங்க அப்படின்ட்டு 2 லட்சம் வாங்கிட்டு அவர் கிளம்பிடுறாரு. 3 லட்சம் இருக்குது. அப்போ கடையில் உள்ள வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வராங்க. சாருங்க பாருங்கள், நீங்கள் எங்களுக்கு 3 மாதமாக சம்பளம் தரல, இதுக்கு மேலே நாங்கள் பொறுக்க முடியாது, எங்களுக்கு சம்பளம் வேணும்னா வேணும் அப்படின்ட்டு இந்த 3 லட்சத்தையும் வாங்கிடுதாங்க. ஆக மனோஜ்கிட்ட ஒரு பணமும் இல்லை, வம்போட உட்காந்துருக்காங்க. உடனே ரோகிணி கால் பண்ணுறாங்க. மனோஜ், என்கிட்ட பணத்தை தண்டி எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி இன்னும் நீங்கள் வாங்கலை அப்படிங்க. ஐயோ ஆர்வக்கோளாறில் வாங்காம விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நான் உடனே வரேன் அவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அண்ணே மனோஜ், நான் கூப்பிட்டோன்னு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது, இல்லை நான் பேப்பரில் வாங்கிட்டேன், எழுதாம வாங்காம விட்டோம்ல, உனக்கு எனக்கும் சம்மந்தம் ஒன்று வாங்கினா தானே நான் வந்து நாளைக்கு வேறு கல்யாணம் முடிக்க முடியும் அப்படிங்கும்போது, மனோஜ் அப்போ இனி நீங்கள் சுத்தமாகவே மறந்துட்டீங்களா, நான் இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போன பிறகு நீங்கள் என்ன மறந்துடுவீங்களா அப்படிங்கும்போது, ரோகிணி அப்படிலாம் முடியாது, நீ பேசாமல் இந்த ஊரில் இரு, எனக்கு வந்து உனக்கும் உயிரக்கூடாதுன்னு வாங்கிட்டேன், மற்றபடி நீ பார்க்கணும் வைக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அது எனக்கும் அப்படி தான், நான் திருச்சிக்கு போகிறது உறுதியாகி போச்சு, நீங்கள் வேணால் திருச்சிக்கு என் கூட வந்து 1 வாரம் இருந்துட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன், சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் சொல்லிட்டு வரேன் மீட்டிங்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லுவாங்க. அம்மா எனக்கு 1 வாரம் மீட்டிங்கு திருச்சியில், நான் போய்ட்டு வரேன் வைக்கேன் அப்படிங்கும்போது, சரிடா மனோஜ் பார்த்து போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் வந்து ரோகிணி இங்கேருந்து காலி பண்ண போன வீட்டுக்கு போய் இருக்கிறாரு. அப்போ கல்யாணியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு கல்யாணி, இது சரி கிடையாது, மாப்பிள்ளைக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீ 5 லட்ச ரூபாயை வாங்கிட்டேன், அவர் பேப்பர்லையும் எழுதி கொடுத்துட்டேன், இப்போ அவரை வச்சு நீ வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிறது சரி கிடையாது, யாருன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன் அப்படிங்கும்போது, என் புருஷன் சொல்ல போகிறேன், இன்னொரு கல்யாணம் முடிக்க போகிறதில்ல, அவரை நினச்சிட்டு தான் வாழ போகிறேன்,
மனோஜ் வேணால் பணத்துக்காக வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா மனோஜ் ரொம்ப ஃபீலிங் ஆகிறாரு. என்ன ரோகிணி இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கும்போது, ஆமாம் மனோஜ் அப்படிங்கிறாங்க. இங்கே இருக்கும்போது ரோகிணி வந்து மனோஜ் நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபோட்டோஸு அது இது எல்லாமே எடுத்துடுறாங்க. தேதியை போட்டு எல்லாமே எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு தன்னை ஆன்லைனில் போஸ்ட்டும் பண்ணிடுறாங்க. இது வந்து கரெக்டாக வந்து தேவிகா அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு சரியான கடுப்பாகிறாங்க.